இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய மகனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ரொம்ப பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. சினிமா திரையுலகமே துக்கத்தில் மூழ்கியிருக்கு. பாரதிராஜா அவர்களினுடைய மகனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் தாஜ்மஹால் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தும் கூட அவரால் முன்னணி நடிகராக வலம் வர முடியலை. நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அந்த திரைப்படங்களும் அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு சில திரைப்படங்களில் உதவி இயக்குனராக வலம் வர ஆரம்பித்தார். சமீபத்தில் மீண்டும் நடிகர் அவதாரம் எடுத்து மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்களில் முக்கியமான குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருந்தார். சமீப காலமாகவே இவருடைய நடிப்பில் நிறைய திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் கடந்த சில காலங்களாகவே இதய நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்தில் தான் அவருக்கு இதய நோய் அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கு. அறுவை சிகிச்சை முடிஞ்சு அவருடைய இல்லத்தில் அவர் ஓய்வில் இருக்கும்போது இப்போ திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. பாரதிராஜா அவர்கள் ஏற்கனவே 80 வயதை கடந்தும் கூட இன்னைக்கு பல நிகழ்ச்சிகளில் பல மேடைகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு. பாரதிராஜா அவர்கள் தடுமாற்றமாக இருந்தாலும் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காரு. ஆனால் அவருடைய மகன் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி தான் இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மனோஜ் பாரதிராஜா அவர்கள் நிறைய இயக்குநர்கள் கிட்ட உதவி இயக்குனராக இருந்து சமீபத்தில் தான் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தார். அந்த திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவு வரவேற்பை பெறல. இப்படிப்பட்ட சூழலில் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது ரசிகர்கள் மத்தியிலே ஆகட்டும், சினிமா திரையுலகினர் மத்தியிலே ஆகட்டும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.